வணக்கம். இந்த குழந்தை வந்துட்டு இவங்க பேர் பெல்விக்கு. ஏற்கனவே நாங்க போஸ்ட் பண்ணியிருக்கோம். அம்பத்தூர்ல ஆக்சிடென்ட்லேருந்து எடுத்தது. மல்டிபிள் ஃப்ராக்சர் காலெல்லாம் ஃப்ராக்சர். இவங்களுக்கு பார்த்தா தெரியும். அவங்க நடக்கறதுல நெறைய பிரச்சனைகள் இருக்கு. அது இல்லாம இடுப்பு எலும்பும் உடைஞ்சிருச்சு இவங்களுக்கு. ரொம்ப ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இவங்க நார்மல் ஆனாங்க. ஆனா இவங்க மோஷன் போட்ல நெறைய பிரச்சனைகள் இருக்கு. நாங்க இந்த கிரிமாஃபென் பிளஸ் நெறைய மெடிசின்ஸ் நாங்க குடுத்து மோஷன வர வச்சுட்டு இருந்தோம். இப்ப சடனா பார்த்தீங்கன்னா, மோஷன் பிளாக் ஆயிடுச்சு. போக முடியல அவங்களால. சர்ஜரி தாங்குவாங்களான்றது தெரியல. ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டெய்லி ட்ரிப்ஸ் போட்டுட்டு இருக்கோம். இந்த ட்ரிப்ஸ் வழியா அவங்களுக்கு சில மெடிசின்ஸும் போயிட்டு இருக்கு. அவங்களுக்கு அந்த மோஷன் வெளியில வரணும். டைட்டா இருக்கு. வெளில வரணும். என்னன்னா, அவங்களுக்கு அந்த பாதை வந்து எலும்பு வந்து வேற மாதிரி கூடுனதால, அந்த பாதை மோஷன் போற பாதை வந்து சின்னதாயிடுச்சு. அதுதான் ப்ராப்ளம். இது வந்து என்னன்னா, இந்த இந்த டாக வந்து ஆக்சிடென்ட் பண்ணான் பாருங்க, அவன் நல்லா இருப்பானா? கண்டிப்பா நாசமா போயிடுவான். இதே மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்க செய்ற தப்புக்கு இதே தண்டனை கிடைக்கணும். அவங்களும் மோஷன் போக முடியாம, வ அ அ சாப்பிட முடியாம கஷ்டப்பட்டு எல்லாம் வாய் வழியா வந்து மோஷன் எல்லாம் வாய் வழியா வரணும். ஒரு டாக் எவ்வளவு கஷ்டப்படுதோ அந்த கஷ்டத்த நீங்க அனுபவிக்கணும். கண்டிப்பா நடக்கணும். கர்மா உங்களுக்கு பதில் சொல்லும். இதே ரோட்ல வந்து ஒரு குழந்தையோ, இல்ல ஒரு வயசானவங்களோ, ஒரு மனநோய் பாதிக்கப்பட்டவங்களோ நடுவுல குறுக்கால வந்துட்டா சடனா நீங்க பிரேக் போடுறீங்க. ஏன்னா, அது கேஸ் ஆகும். மனுஷங்க பிரச்சனை ஆயிடும் சொல்லிட்டு. ஆனா இதே ஒரு அனிமல்ஸ் வந்தா யாரும் பிரேக் போடுறதில்ல, அடிச்சுட்டு போயிடுறீங்க. தயவு செய்து வண்டிய பார்த்து ஓட்டுங்க. இவங்களும் உயிர் தான். இவங்களோட வலிய உங்களால புரிஞ்சுக்க முடியுமான்னு பாருங்க. எவ்ளோ வலியில கஷ்டப்படுறாங்க. அதுக்கு உண்டான தண்டனைய நீங்க அனுபவிச்சே ஆவீங்க. நன்றி.